தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி தேதி 20 நவம்பர் 2024. நேற்றுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம இண்டிகேட்டரில் சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அப்போ சில பேருக்கு புதுசாக வரவங்களுக்கு எதை இப்போ யூஸ் பண்ணுறது அப்படிலாம் சொல்லி சில டவுட்ஸ்லாம் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் குறைந்தபட்சம் 3 மாதத்துக்கு நல்லா படிங்க. இந்த இதை போட்டிருக்க பாருங்கள், ட்ரேட் வித் டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஃபார் மினிமம் 3 months. டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 3 மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு லாட் எடுக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கணும். எஸ்எல் ஹீட்டான மட்டும் ரிவர்சல் என்ட்ரி எடுக்கணும். அந்த ரிவர்சல் என்ட்ரியில் நீங்கள் டபுள் லாட் எடுக்கலாம், இல்லைன்னா ரெண்டாவது டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அப்ளிகபிள் இருக்குது. சரி, இப்போ வாங்க நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இது மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுற ஒரு டூல். மார்க்கெட் எது வரைக்கும் மேலே போகும், எங்கேருந்து திரும்பும், எது வரைக்கும் மார்க்கெட்டு கீழே போகும், எங்கேருந்து திரும்பும் அப்படின்னு சொல்லி ஒரு டூல். இது முழுக்க ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ண ஒரு அல்காரிதம் பேஸ் பண்ணி, மெஷின் லேர்னிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஃபீச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு டூல் தான் இது. ஹோலி கிரெயிலா இதில் பணம் போட்டால் உடனே மல்டிபிள் ஆயிருமா, லாஸே வராதா அப்படின்னா லாஸ் வரும். பட் லாஸை விட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஓவரால் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணும் விதமாக ஒவ்வொரு நாளும் சேம் ஸ்கிரிப்ட்லேயே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கன்சிஸ்டன்சி இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தானே தெரியும். இன்றைக்கி நான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி காட்டுறேன், நாளைக்கு நிஃப்டி காட்டுறேன், நாளன்னைக்கு சென்செக்ஸ் காட்டுறேன், அதுக்கு மற்ற நாள் மிட் கேப் காட்டுறேன் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டன்சி தெரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு லாஸ் வந்த அன்னைக்கு வேறு ஒரு ஸ்கிரிப்டை காட்டலாம், ப்ராஃபிட் வந்த அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்டை காட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக லாஸோ ப்ராஃபிட்டோ நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஸ்கிரிப்டில் தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணுறது தான். அதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 விஷயந்தான். ஒன்று பை பண்ணுறது, இன்னொன்று செல் பண்ணுறது. பை பண்ணும்போது எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்டில் செல் பண்ணுறது, செல் பண்ணும்போது எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா செகண்டில் பை பண்ணுறது. அவ்வளோதான். இந்த 4 விஷயம் நல்லா பார்த்துக்குங்க. 4 விஷயம். ஒன்று ஃபஸ்ட்டு பை பண்ணுவோம், இப்போது பாட்டமில் பண்ணுவோம். அது எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த லைன்லேருந்து செல் பண்ணிடுவோம். திருப்பி நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணுறதோ, எஸ்எல்லை பெருசு பண்ணுறதோ, இல்லை மேலே வந்துடுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு பை எடுப்போம், அதோட டார்கெட் இங்கே இருக்கும், அது கொடுத்துருச்சு அப்படின்னா ஓகே, நம்ம மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடலாம். சப்போஸ் எஸ்எல் ஹீட் ஆகிடுச்சுன்னா செகண்ட் செல் எடுப்போம், அதோட டார்கெட்டு இங்கே கீழேயே இருக்குது, அதை நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதான். அதில் ப்ராஃபிட் கொடுத்துருச்சுன்னா ஓகே, வெளியே வந்துடலாம். அதுலேயும் எனக்கு கொடுக்கல அப்படின்னா அன்னைக்கு ட்ரேட் நமக்கு லாஸுன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். பட் ரெண்டு தடவையும் லாஸ் கிடைக்குமா, லாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அது உங்களுக்கு லைவாகவே நம்ம மார்க்கெட்டில் காட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ முக்கியமாக நம்ம இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 4 விஷயம். ஃபஸ்ட்டு பையி, செகண்டு செல்லு, ஃபஸ்ட்டு செல்லு, செகண்டு பையி, அதுக்கப்புறம் அதோட டார்கெட்டு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோம்னா எம்ஜிஆர் பாயிண்ட்டு, டிடிபி, டிபிபி, பிஎம்பி, டிஎம்பி. இது என்னென்னா, எம்ஜிஆருங்கிறது பைக்கும் செல்லுக்கும் உள்ள மிட் பாயிண்ட்டு, டிடிபி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செல்லுக்கும் செகண்ட் பைக்கும் உள்ள மிட் பாயிண்ட்டு, டிபிபிங்கிறது ஃபஸ்ட்டு பைக்கும் செகண்ட் செல்லுக்கும் உள்ள மிட் பாயிண்ட்டு, பிஎம்பிங்கிறது இதுக்கும் இடையில் உள்ள ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டு. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது வரைக்கும் தான் நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 இண்டிகேட்ரு. அது போக மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். மூவிங் ஆவரேஜில் ஒரு 4 மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுலேயே நம்ம சூப்பர் ட்ரெண்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் புதுசாக இன்னொரு இண்டிகேட்டர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. புரிஞ்சுங்களா? இவ்வளோதாங்க. டிஸ்க்ளைமர் இருக்குது, அதை பார்த்துக்குங்க, படிச்சுக்குங்க. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னாலும் யூஸ் பண்ணிக்கங்க. அப் டு 15 minutes வரைக்கும்
நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. 1 மினிட் யூஸ் பண்ணாலும் சரி, 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு மாற்றங்களும் நம்ம இண்டிகேட்டரில் வரப்போகிறது கிடையாது. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழேருந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கிங்க. மேலே போகும்போது முந்தின கேண்டில்ஸ் கொஞ்சம் பாருங்கள். பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறதுனால முந்தின கேண்டில், பேங்க் நிஃப்டின்னு இல்லை எதை எடுத்தாலும் சரி, முந்தின கேண்டிலோட ஒரு பவரை பாருங்கள். இது காலிலேருந்து மார்க்கெட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கேண்டிலு, அதுக்கு அடுத்த கேண்டிலு, எல்லா கேண்டிலுமே ஒரு புல்லிஷாகவே வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த லோவும் உடச்சிருச்சு. திருப்பி நம்ம இந்த க்ளோஸ்லேருந்து எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நேராக மேலே போகுது. ஸ்டாப் லாஸ் அடிக்கலை. திருப்பி மார்க்கெட் கீழே வருது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து நான் உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸ் முதல்ல காட்டிடுறேன். அப்போ நேற்று நமக்கு என்ட்ரி வந்து உடனே எடுத்திருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. செகண்ட் பை எடுத்திருப்போம். செகண்ட் பையில் டார்கெட் கொடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. ஆமாம், ஒரு டார்கெட் தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. திருப்பி நமக்கு ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதே மாதிரி சூப்பர் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஒரு டார்கெட் 2 டார்கெட் கொடுத்துருச்சு. இது வந்து டிஃபால்ட்டு செட்டிங்ஸில் நம்ம சொல்கிறது. பேங்க் நிஃப்டிக்கு நீங்கள் வைக்க வேண்டியது குறைந்தபட்சம் டைனி 2 வச்சுக்கிங்க. ஏன்னா நீங்கள் டைனி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். அதனால் பேங்க் நிஃப்டிக்கு குறைச்சி நம்ம டைனி 2 வச்சுக்கலாம். டைனி 2 வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸும் குறைஞ்சிரும். சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிவர்சலில் ப்ராஃபிட்டும் கிடச்சிரும். அவ்வளோதான். பாருங்கள் இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ என்ன ஆயிருக்கு, இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. டார்கெட்டு மறுபடியும் கிடைக்கல. மேலே போயிருக்கு. அங்கேயும் டார்கெட் கிடைக்கல. திருப்பியும் செகண்ட் செல் ஆக்டிவேட், ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 3 டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் இங்கே செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. 5 டார்கெட் கொடுத்துருச்சு. அப்போ நம்ம நேற்று இனிஷியல் செட்டப் படி நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ட்ரேடு தான் இந்த ட்ரேடு. இந்த ட்ரேடு அவாய்ட் பண்ண வேண்டிய ட்ரேடு. இல்லை எடுத்திருந்தாலும் நமக்கு லாஸு. இதில் ஒரு 600 லாஸு, இதில் ஒரு 600 இல்லை, நமக்கு இதுலேயே 40 பாயிண்ட் கிடச்சிருச்சு. என்ட்ரி வந்து 737, லோ எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், 695. அப்போ நம்மளுக்கு 40 பாயிண்ட்டுக்கு மேலே கிடச்சிருச்சு. 600 மேலே கிடச்சிருச்சு. இதுலேயும் நமக்கு 40 பாயிண்ட்டுக்கு மேலே கிடச்சிருச்சு. டார்கெட்டுக்கும் நம்முடைய பாயிண்ட்டுக்கும் மிஸ் ஆனது வந்து 10 பாயிண்ட் மிஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பாருங்கள், கீழே வந்து டார்கெட் என்ன, இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன், தெரியல. டார்கெட் வந்து 679. ஃபஸ்ட்டு லோ வந்து 695. இதில் ஒரு 15 பாயிண்ட் மிஸ் ஆகிருக்கு. ஓகே. ஆனால் மார்க்கெட் வந்து அடுத்தபடியாக கொடுத்த டார்கெட் எல்லாமே நம்மளுக்கு அக்யூரேட்டாக ஹிட் ஆகிடுச்சு. இது வந்து டிஃபால்ட்டு செட்டிங்ஸ். நம்ம உண்மையை சொல்கிறோம். இங்கே லாஸ்னால் லாஸு, இங்கே லாஸ்னால் லாஸு. நம்ம ஓவராலாக நீங்கள் கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ மேலே போன மார்க்கெட்டு கீழே வந்து திருப்பியும் கரெக்டாக நம்மளுடைய சப்போர்ட்டில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. 3 டார்கெட் சூப்பராக இங்கே கொடுத்துருக்கு. திருப்பி ரிவர்ஸ் ஆகி திருப்பி 3 டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பி வந்திருக்கு. திருப்பியும் இங்கே வந்து நல்லா ஹையில் பிரேக் ஆகிட்டு 5 டார்கெட், இங்கே 2 டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அதே ஏரியா கொடுத்துருக்கு. அப்போ ஒரு ட்ரிப்பு நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஹோல் டேக்கு நமக்கு அப்ளிகபிள் தான். அப்போ இந்த நூன் மார்க்கெட்லாம் எதுக்கு சார்? அதெல்லாம் இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நூன் மார்க்கெட் யாருக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா, ஆஃபீஸ் போகிற மக்கள் காலைல ட்ரேட் பண்ண முடியாது, அவங்களுக்காக இந்த நூன் மார்க்கெட் வச்சுருக்கு. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே வச்சுக்கிங்க. டிஃபால்ட்லேயே வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டிஃபால்ட் செட்டிங்ஸில் காலைல ட்ரேடு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நூன் மார்க்கெட் ட்ரேடிங்க்கு போகலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அதே மாதிரி லேட் நோனும் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சாலும் எடுக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா தொடர்ச்சி அதில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்றுலாம் நீங்கள் மாற்றக்கூடாது. இந்த என்எஸ்சி டுமாரோ அப்படிங்கிறது நாளைக்கான மார்க்கெட்டை இன்றைக்கி அனலைஸ் பண்ணுறது. நாளைக்கான மார்க்கெட்டை இன்றைக்கி அனலைஸ் பண்ணுறது. அப்போ மார்க்கெட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாளையோட மார்க்கெட்டுக்கு இன்றைக்கே ரீச் ஆகிடுச்சு, பை ஜோனுக்கு வந்துருச்சு.
அப்போ நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டியது, இன்றைக்கி மார்க்கெட்டு அதே மாதிரி டைனி 2 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்க. இல்லைன்னா இந்த இண்டிகேட்டரில் டிடிபியும் டிபிபியும் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிடிபி டிபிபி இந்த 5 ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு தெரியாது, அதனால் நம்ம இப்படி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம இண்டிகேட்டர் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் கேட்பீங்க, இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு. இது வந்து அல்காரிதம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்குது. எப்போ வந்து ஜோன் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இந்த ஹையை உடைச்சிட்டாலே 50,500 வந்துட்டாலே பையில் போயிடலாம். ஓகேவா? அதே போல் கீழே 50,400 உடைச்சிட்டா செல்லுக்கு போயிடலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 9 மணிக்கு 9:15 ஓப்பன் ஆன உடனே இந்த லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா பை, இந்த லெவலுக்கு கீழே 50,400 கீழே போயிடுச்சுன்னா செல்லு. அதே மாதிரி மேலே 50,932 வச்சுன்னா அங்கேருந்து ஒரு 1 மினிட் கேனில் க்ளோஸ் பண்ண விட்டுட்டு அந்த லோ உடச்ச உடனே செல்லு. இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து பை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் பார்த்துக்குங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். இப்போ புதுசாக வரவங்களுக்கும் இல்லை எனக்கு பேசிக் செட்டப்பே எனக்கு போதும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஒரு இண்டிகேட்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். இதில் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் இருக்கும். டார்கெட்ஸ் என்ட்ரி இருக்கும், எக்ஸிட் இருக்கும், டார்கெட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இதில் எம்ஜிஆர் பண்ணி தேவைப்பட்டால் இதில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.